வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1998. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரம்யான ஒரு மேடம், நாங்கள் கோல்டு காயின் வாங்கும்போது ஏன் சார் மேக்கிங் சார்ஜஸும் வேஸ்டேஜ் சார்ஜும் கடைக்காரங்க கேட்குறாங்க? கடைக்காரர் தன்னுடைய லாபத்தை அதிகமாக எடுக்கிறதே கிடையாது. கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் 2% வேஸ்டேஜ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆவரேஜாக எல்லா கடைங்களில். ஸோ அந்த 2% வேஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5% அவருக்கு மேல் செலவுகளும் அந்த காயினுக்கு மின்ட் பண்ணுற சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டை காஸ்ட் பண்ணி அந்த பார் கோல்டில் காயினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த டை சார்ஜு, பாலிஷ் சார்ஜு, அந்த டையோட காஸ்ட்டு, இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1.5% போயிடும். அவருக்கு ஒரு 0.5% ஒரு 0.25% மட்டும்தான் ப்ராஃபிட் நிற்கும். அது கூட ஏன் வேணும்னா, நீங்கள் ஒருவேளை அந்த பேமெண்ட் கூட கிரெடிட் கார்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கான கமிஷன் கூட அந்த கடைக்காரருக்கு பேங்க்குக்கு கொடுக்குற சூழ்நிலை இருக்கும். ஸோ இப்படிலாம் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ஒரு கோல்டு காயின் விற்கும்பொழுது கடைக்காரருக்கு உண்மையாக எந்த லாபமும் கிடையாதுங்க. அவர் வாங்குற அந்த 2% இந்த மாதிரி இதர செலவுக்கு சரியாக போயிடுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.